IPL 2026ஓட டீம் ரிவ்யூ தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். போன சீசனில் அவங்களுக்கு செம்மையாக ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே அடுத்தடுத்து வின் பண்ணியிருந்தாங்க. 4 out of 4 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. இதுக்கு என்னவோ அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் தான் காரணமாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் தான் ஆக்ஷனுக்குள்ளேயே அவங்க போனாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸையுமே நல்லாவே பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக யாரையெல்லாம் எவ்வளோ தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஹவுகப் நபியை 8.4 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். நியூ பால் கொடுத்தா 2 பக்கமும் ஸ்பின் பண்ணுவார். அதே சமயம் பேட்டிங் கொடுத்தாலும் 6 அடிக்கக்கூடிய டேலண்ட்டும் இவருக்கு இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு இவரும் ஒரு காரணமாகவே இருக்காரு. ஸோ நியூ பால் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா கூட இவரை வச்சு ஈஸியாக அதை சரி பண்ணிடலாம். அடுத்ததா பத்தும் நிஷங்கா, இவரை 4 கோடி ரூபாய் வரலுமே கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ இவரை பத்தி நம்ம சொல்லவே தேவை கிடையாது. லாஸ்டா நடந்த T20 வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு சூப்பரான செஞ்சுரி கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் போதும் அவர் ஏன் 4 கோடி ரூபாய் வரலுமே கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்றது. இவர் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா இந்த டீமுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ரென்த்தாவே இவர் இருப்பாரு. அடுத்து பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாமா? பாசிட்டிவ்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா பவுலிங்ல மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு, கெயில் ஜேம்சன் இருக்காரு, ஹிடி இருக்காரு, முகேஷ் குமார் இருக்காரு, ஹவுகப் நபியும் இருக்காரு. இதை தவிர தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜனும் இருக்காரு. அடுத்ததா ஸ்பின் பவுலிங்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு, விப்ராஜும் இருக்காரு. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸும் இருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்டிங்னு எடுத்துக்கிட்டா நிதிஷ் ராணா இருக்காரு, த்ரிஷன் ஸ்டப்ஸ் இருக்காரு, டேவிட் மில்லர் இருக்காரு, அது மட்டும் இல்லாம அஷிதோஷும் இருக்காரு. ஸோ இந்த லைனப்ஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி தான் இருக்காங்க. சரி, இதை பற்றி நெகட்டிவ்ஸ் பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய டீமில் எந்த பிளேயிங் லெவல் எடுக்க போகிறாங்க அப்படின்றதே ஒரு பயங்கர குழப்பத்தையே ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் KL ராகுலை 4th இறக்குறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு என்னன்னா அவரை ஃபர்ஸ்ட் ஓப்பனராக இறக்கி விட்டாவே நல்லா பயங்கரமாக ஆடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபார்மில் தான் இருக்காரு. ஸோ அவரை ஓப்பனராக இறக்கலாமே, ஏன் 4th எல்லாம் போகணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஓவராலாக இந்த டீம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாகவே இருக்காங்க. ஸோ ஒரு குட் டிசிஷன் எடுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க ஒரு ஃபைனலிஸ்டாவோ இல்ல கப் அடிக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னோட ஒப்பீனியனா இருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.